தமிழகம் பெற்ற தங்க மகன்களில் ஒருவரான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் ஒளிவிளக்காய் மிளிர்ந்த அவரது தியாக வாழ்க்கை இன்றளவும் பலருக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை அவரது பிறந்த தினத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. தமிழக வரலாற்றில் ஒரு சகாப்தமாக திகழ்ந்த ஓமந்தூர் பெரியவளவு ராமசாமி ரெட்டியார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் என்ற சிறிய கிராமத்தில் கடந்த 1895ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதே நாளில் பிறந்தார். அந்த காலகட்டத்திலேயே உயர்நிலை கல்வி வரை பயின்ற போதிலும் பள்ளி பருவத்தின் போதே அவரது தந்தை மறைந்து விட்டதால் விவசாயத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார். அவர் இளைஞராக இருந்த காலத்தில் சுதந்திர போராட்டம் திக்கெட்டும் தீச்சுவாலையாக தகித்தது. அக்கால நடைமுறைப்படி சிறுவனாக இருந்த போதே அவர் திருமணம் செய்து கொண்ட அதே நேரம் அந்த இளம் வயதிலேயே சுதந்திர போராட்ட களத்தில் சூறாவளியாய் செயல்பட்டார். அன்றைய தென்னார்காடு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை செயலில் செய்து காண்பித்தவர். பிறருக்கு ரோல் மாடல் என்று சொல்வார்களே, அப்படி வாழ்ந்தவர். கள்ளுக்கடை எதிர்ப்பு, மது ஒழிப்பு, அந்நிய நாட்டு துணி புறக்கணிப்பு, சத்தியாகிரக போராட்டம் என பல தளங்களில் இயங்கி அன்றைய இளைஞர் சமூகத்திற்கு ஒரு கிரியா ஊக்கியாகவே செயல்பட்டார் ஓமந்தூர் ரெட்டியார். கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்தே பல போராட்டங்களில் ஈடுபட்டு தாய் மண்ணுக்காக சிறை வாழ்க்கையை விரும்பி ஏற்றவர். அப்பழுக்கற்ற அவரது அரசியல் பணி, தாய்நாட்டுக்கான சுதந்திர போராட்டத்தில் காட்டிய தீவிரம் மற்றும் சமூகத்தின் மீது கொண்டிருந்த அளவில்லா பற்று காரணமாக சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் பதவி அவரை தேடி வந்தது. நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஓமந்தூரார். இதன் மூலம் அக்கால தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் என்ற பெருமைக்கும் அவர் சொந்தக்காரரானார். பொதுமக்களின் நலனுக்காகத்தான் நாம் எல்லாம் பதவியில் இருக்கிறோமே தவிர பெரிய மனிதர்களுக்கும் நமக்கு வேண்டியவர்களுக்கும் சலுகை காட்டுவதற்கு அல்ல என அன்றைய காலகட்டத்திலேயே அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்திய ஆசான் இவர். விவசாயத்தின் மீதும் விவசாயிகள் மீதும் இவர் பெரிதும் ஆர்வம் காட்டினார். அந்த காலத்திலேயே பெருவெள்ளம், கனமழை போன்ற இயற்கை பேரிடரில் இருந்து பயிர்களை காத்திட பயிர் காப்பீடு மற்றும் கால்நடை காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கே உண்டு. கிணறு வெட்டுவதற்கு மானியம், ஊற்று நீர் பாசனம், நெல்லுக்கு தரவாரியாக விலை நிர்ணயம் போன்ற அறிவு சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் பொத்தி பொத்தி பாதுகாத்தவர். ஆற்று பாசனம் இல்லாத பகுதிகளில் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான உத்திகளை வகுத்ததால் இவர் விவசாய முதலமைச்சர் என்றே வர்ணிக்கப்பட்டார். நாடு சுதந்திரம் பெற்றதும் கடந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழகத்தில் முதல் சுதந்திர தின கொடியை ஏற்றிய பெருமைக்கு சொந்தக்காரரும் இந்த தூயவர்தான். முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது உடல்நலக்குறைவு ஏற்பட அரசு பொது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிறப்பு சிகிச்சை முறைகள் வழங்கப்பட்டன. அப்போது மருத்துவரை அழைத்து பேசிய ஓமந்தூரார் ஒரு ஒப்பந்த படிவத்தை காட்டி அதில் கையெழுத்து போடுமாறு அந்த மருத்துவரை கேட்டுக்கொண்டார். ஒன்றும் புரியாமல் தடுமாறிய மருத்துவர் அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக படித்து பார்த்தார். தனக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த பிறகு தாங்களோ தங்களது உறவினர்களோ தன்னிடம் சிபாரிசுக்கு வரக்கூடாது என்ற நிபந்தனை அதில் இடம்பெற்று இருந்தது. அது மட்டுமின்றி பிறருக்கு என்ன சிகிச்சை வழங்கப்படுகிறதோ அதே சிகிச்சை தான் தனக்கும் வழங்கப்பட வேண்டும். முதலமைச்சர் என்பதற்காக கூடுதல் கவனிப்பு இருக்கக்கூடாது. வெளிநாட்டில் இருந்து மருந்துகளை வரவழைக்க கூடாது என்பன போன்ற நிபந்தனைகளும் இருந்ததால் அதை படித்து பார்த்த மருத்துவர் திகைத்து போனார். ஆனாலும் அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்த பிறகே சிகிச்சை பெற ஒப்புக்கொண்டார் ஓமந்தூரார் எனும் இந்த ஒப்பிலா பண்பாளர். தமிழகத்தில் அன்னை தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு முதல் நடவடிக்கையை மேற்கொண்டவரும் ஓமந்தூரார் தான். நேர்மையும் தூய்மையும் கல்வி பயில வந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் ஆட்சியில் காங்கிரஸ் கட்சியினர் தனிப்பட்ட முறையில் பலன் பெற முடியாமல் போனதால் அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்தே நீக்கிவிட முடிவு செய்தனர். முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் கூட இதற்காக திட்டங்களை தீட்டினார்கள். இதை தெரிந்து கொண்ட ஓமந்தூரார் அதற்கு இடம் கொடுக்காமல் தாமாகவே முதலமைச்சர் பதவியை துறந்து கடலூர் மாவட்டத்தின் வடலூருக்கு சென்று அங்கேயே குருகுலம் அமைத்து குருகுல உயர்நிலைப் பள்ளி, ஆதரவற்றோர் மற்றும் ஏழை மாணவர்களுக்கான இல்லம் ஆகியவற்றை நடத்தி அறத்தொண்டுகள் புரிந்தார். தமிழகத்தின் எளிமைவாதிகளாக இன்றளவும் கொண்டாடப்படும் ஜீவானந்தம், கக்கன், காமராஜர் ஆகியோருக்கெல்லாம் முன்னோடியாக எளிமையோடு ஒட்டி உறவாடியவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்.
தான் பிறந்த ஓமந்தூரில் அவருக்கு அமைக்கப்பட்டிருக்கும் மணிமண்டபம், சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் கலைஞரின் முயற்சியால் ஓமந்தூரார் பெயரை தாங்கியபடி கம்பீரமாக காட்சியளிக்கும் புதிய சட்டமன்ற கட்டடம் போன்றவை இந்த தூயவரின் நினைவுகளை சுமந்தபடி சுடர் ஒளியாய் பிரகாசிக்கின்றன. முதலமைச்சர் என்ற உயர் பதவியில் அமர்ந்த போதிலும் பணம், பதவி, அதிகாரம் என எதற்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் உயர் பதவிகளின் உன்னதம் காத்தவர் ஓமந்தூரார். அரசியல் களம் அழுக்காகிக் கொண்டே போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்ததாலோ என்னவோ தனது 75வது வயதிலேயே எளிமையின் சின்னமாகவும் ஏழைகளின் ஏந்தலாகவும் வாழ்ந்த இந்த மாமேதை மரணத்தை தழுவிக்கொண்டார். அவர் வாழ்ந்து காட்டிய தூய்மையான வாழ்க்கையால் பிறந்த ஊரான ஓமந்தூர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகமே இந்த மாமனிதரால் பெருமிதம் கொள்கிறது. ஓமந்தூரார் பிறந்த தினத்தில் அவரது ஒப்பற்ற பண்புகளை உயர்த்தி பிடிப்போம். அவர் கற்பித்த அப்பழுக்கற்ற அரசியலை அரிச்சுவடியாய் படிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.